நந்தா மாலினியின் மறைவை அடுத்து அவருக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் 3 நாட்கள் தேசிய துக்க தினத்தை அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. நந்தா மாலினி இலங்கையின் இசைத்துறைக்கும் மக்களுக்கும் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக இலங்கை இசைத்துறையின் அடையாளமாக ஜொலித்த நந்தா மாலினி அலுத்கம லெச்சுவந்துவே பிரதேசத்தில் சாதாரண ஒரு குடும்பத்தில் 9 பிள்ளைகளில் 4வது பிள்ளையாக பிறந்தார். 1956ஆம் ஆண்டு பாடல் போட்டியொன்றில் தங்கப்பதக்கம் வென்றமையை அடுத்து இலங்கை வானொலியில் சிறுவர் மலர் பகுதியில் சின்னஞ்சிறு பாடகியாக இணைந்து கொண்டார். அவருக்கான அழைப்பு இலங்கை இசைத்துறையின் முக்கிய அடையாளமாக திகழ்ந்த WD அமரதேவவிடம் இருந்து கிடைக்கப்பெற்றது. 1963ஆம் ஆண்டு முதலாவது வர்ண சிங்கள திரைப்படத்தில் நாரத திசா சேகரவுடன் இணைந்து அவருக்கு பாடும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. அதே வருடம் சிறந்த பாடகிக்கான விருதை பெற்றுக்கொண்ட நந்தா மாலினி இலங்கையின் மிக உயரிய விருதுகள் பலவற்றை பெற்றுள்ள பாடகியாவார். இசைத்துறையோடு மாத்திரமன்றி சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக நந்தா மாலினி பல்வேறு பாடல்களை பாடியுள்ளதோடு தனது கருத்துக்களை நேர்பட முன்வைத்துள்ளார். 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டத்தின் போது அவரது குரல் அங்கு ஒலித்தது. இந்நிலையில் நந்தா மாலினியின் 82வது பிறந்த தினத்தின் போது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அவரது பெயரில் விசேட கலையகம் ஒன்றும் பெயரிடப்பட்டது. மறைந்த நந்தா மாலினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பெரும் எண்ணிக்கையிலானோர் வருகை தந்திருந்தனர். நேற்றிரவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இறுதி அஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதி குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் கலைஞர்களிடம் தனது அனுதாபங்களை பகிர்ந்து கொண்டார். இந்நிலையில் நந்தா மாலினியின் மறைவையொட்டி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில், நெருக்கடியான மற்றும் இருள் சூழ்ந்த காலப்பகுதியில் மக்களுக்கு தமது துன்பம், வலி அவற்றை தாங்கிக் கொள்வதற்கான ஒளி கிடைக்கும் வரை பொறுமையுடனும் காத்திருப்பதற்காக நந்தா மாலினி மிகவும் வலுவாக செயற்பட்டவர் என ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். தனது பாடும் திறமையை சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் நியாயத்திற்கான குரலாகவும் மாற்றிக்கொண்டு புதிய உலகம் தொடர்பில் சிந்திப்பதற்கு அடுத்த சந்ததியினருக்கு வலுவூட்டிய உண்மையான இலங்கையின் குரலாக நந்தா மாலினி திகழ்ந்ததாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தனது வாழ்வில் பெற்றுக்கொண்ட அனுபவத்துடன் பொதுமக்களின் துன்பம், கண்ணீர், வியர்வையை தெரிந்து கொண்ட அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக அடக்குமுறையுடன் கூடிய அரச பொறிமுறைக்கு எதிராக போராடினார். தாய்நாட்டின் சோகமான சூழ்நிலையைக் கண்டு மனம் நெகிழ்ந்த நந்தா மாலினியின் பெயர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று ஜனாதிபதி தனது அனுதாபச் செய்தியில் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் மட்டுமன்றி கலைஞர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் நந்தா மாலினியின் தேகத்திற்கு தமது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்கு வருகை தந்திருந்தனர். காலம் சென்ற கலாநிதி நந்தா மாலினியின் இறுதிச் சடங்குகள் மத வழிபாடுகளுக்கு முதன்மை அளித்து நிறைவேற்றப்பட்டன. அமரபுர ஸ்ரீ தர்மரக்சித மகா நிகாயவின் மகாநாயக்க திருகோணமலை ஆனந்த தேரரின் தலைமையில் மத வழிபாடுகள் இடம்பெற்றன. மத வழிபாடுகளின் பின்னர் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் வெள்ளம் போன்று திரண்டிருந்தார்கள்.
நாட்டின் நாலா பாகங்களிலும் இருந்து நந்தா மாலினியின் இசை ரசிகர்கள் வருகை தந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. சமூகத்தில் பொருளாதாரம், சமூகம் மற்றும் அரசியல் ரீதியாக நெருக்கடிக்குள்ளான இளைஞர்கள் முன்னெடுத்த இடைவிடாத போராட்டத்தின் கீதமாக பாடலாக அவர் பாடிய பாடல்களே அமைந்தன. சமூக அநீதிகளை விமர்சித்த அவர் அப்போதைய அரசியல் கட்சிகளை கடுமையாக விமர்சிப்பதற்கு இசையை ஓர் ஆயுதமாக பயன்படுத்தினார். அதன் விளைவாக அன்றைய ஆட்சியாளர்களிடமிருந்து அவருக்கு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதுடன் தனது உயிரை பாதுகாத்துக் கொள்ள தலைமறைவாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. அந்த காலப்பகுதியில் சமூகத்தில் பரவியிருந்த அநீதியான முறைமைக்கு எதிரான மக்களை போராடுவதற்கு தூண்டிய நந்தா மாலினி அன்றிலிருந்து இன்று வரை நமது நாட்டில் உருவான மிகச் சிறந்த கலைஞராக நந்தா மாலினி அடையாளப்படுத்தப்படுகின்றார். ඔබට පුදන